ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நந்தினிஸ் கிச்சனில் ஒரு அசத்தலான நான்வெஜ் ரெசிபி மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க. முதல் நான் மட்டன் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. அதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதில் பாதி அளவு மட்டும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுலேயும் பாதியை நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதோட ஒரு ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்குவோம். இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை அதோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மட்டனை நம்ம கொஞ்சம் வறுத்துடலாங்க. எப்போவுமே இந்த மாதிரி மட்டனை வறுத்துட்டு நம்ம குக்கரில் வேக வச்சா நல்லா வேகுங்க. நான் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாங்க. நான் மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்துருக்கேங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஆட் பண்ணி நம்ம இதை மூடி போட்டு வேக விட்டுறலாங்க. ஒரு 4 விசில் வரைக்கும் நான் வேக வச்சுக்கிறேங்க. நம்ம மட்டனுக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம். இப்போ நான் திரும்பவும் ஒரு பேன் எடுத்திருக்கேங்க. அதில் நான் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் சோம்பு எல்லாம் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா நான் வறுத்துக்கிறேன். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதுங்க, ஆயில் சேர்க்க வேண்டியதில்லை. இது வறுபட்டதுக்கப்புறம் ஃபைனலாக நான் 4-5 முந்திரி சேர்த்துக்கிறேங்க. அதையும் நான் லைட்டாக அதோடு சேர்த்து வறுத்துக்கிறேங்க. இப்போது இதை நம்ம ஆற விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வறுவல் பண்ண போகிறோங்க. இதில் நான் ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். இதோட நான் பாதி வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிறேன். இதோட மீதி இருக்கிற வெட்டி வச்சுருந்த தக்காளியும் நான் சேர்த்துட்டேங்க. சேர்த்து ரெண்டையும் நல்லா வேக விட்டுறலாங்க. இப்போ இது வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வேக விட்டுறலாம். இதுக்கு நல்லா வெந்துடணுங்க. தக்காளி நமக்கு தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சுருந்த மட்டனை கலந்துக்கிறேங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பவுடரையும் இதோட ஆட் பண்ணிடலாங்க. இதுக்கு நம்ம அடிஷ்னலாக தனியாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. மட்டனில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதும். நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அது அப்புறம் குழம்பு மாதிரி மாறிடும். இப்போ இதை மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. இப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் இருக்குது. நல்லா கரெக்டாக இருக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் இதை சுண்ட வைக்க போகிறேங்க. இப்போது நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லிட் போட்டு விட்டுடலாங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஃபைனாக ரோஸ்ட் ஆகிருக்குங்க. இப்போது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி வறுவலுக்கு. இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்க மல்லித்தலையை மேலே தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப அசத்தலாக செம்ம டேஸ்ட்டாக ஒரு மட்டன் ஃப்ரை ரெடியாக இருக்குங்க. டெஃபினட்டாக இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நந்தினிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.